ஓகே, இப்போ என்னன்னா நீங்க இந்த விண்வெளிக்கு போறது 90s கிட்டாவே நீங்க வாழ்ந்தது இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் உங்களை பார்த்துருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு டைம் மிஷின் நீங்க வரப்போகுது. ஓகே, ஸோ டைம் டிராவல்ல நீங்க தம்பி வந்து ராஜா டைம் மிஷின் வர வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. நான் சொன்னேன்ல எல்லாமே கற்பனைன்ட்டு. டைம் மிஷின் இருக்குதா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமா எல்இடில வரும். அந்த ஒவ்வொரு வருஷத்துலயும் நீங்க என்னென்ன படம் பண்ணீங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத நாங்களே அவங்க ரீகலெக்ட் பண்ண வைப்போம். அந்த அளவுக்கு எங்க டீம் வந்து வெரி குட் வேலை செஞ்சிருக்குது. போலாமா? ஓகே, அமைக்கிறட்டா? போலாம். ரைட். கமாக் 1990 1990 கரெக்டா? உங்களுடைய ஸ்கூல் டேஸ். யா. அப்பயுமே இதே மாதிரி நல்ல பையன் தானா? எதுவும் சேட்டெல்லாம் பண்ணது இல்லையா? அப்போ கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன் வந்தான். ஓகே. ஸோ ஸ்கூலில் பண்ண ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத டெரர் விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? இப்போ நிறைய இருக்கு. நிறைய சொல்லணுமான்னு பார்க்குறேன், வேற ஒன்று இல்லை, சும்மா சொல்லுங்க. வி நீட் டு பாத்ரூமில் பட்டாசு வச்சு விடுறது. ஏது ஸ்கூலில்? உள்ள யார் இருப்பாங்க பாத்ரூம் உள்ள? அது நமக்கு எதுக்கு? இந்த ஊதுவத்தி இருக்குல்ல, நல்லா இது பண்ணி பற்ற வச்சுட்டு ஸ்லோவாக வரும். ஸோ நம்ம எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, வச்சுட்டு வந்தால் உடனே தெரிஞ்சிடும். ஸோ அது ஸ்லோவாக வர வர சரவெடி அது நடுவில் வச்சு கட்டிடுவோம். ஸோ நல்லா அப்படி கட்டிட்டா ஸ்லோவாக அது வர 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 யார் அந்த டைமில் உள்ளே போகிறாங்களோ வெடிச்சிடும். வெடிக்க பாம் இல்லைப்பா, அது சரவெடியை சும்மா அது வரும்போது வெடிக்கும் போது யார் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் இங்கு தெளிக்கிறது, ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு இங்கு தெளித்து விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூல் லைஃப்பில் நான் எப்படின்னு என்ன கேளுங்களேன். கேட்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். மற்ற நேரம்லாம் தூங்கிட்டு இருப்போம், என்னை பற்றி ஏதாச்சும் கண்டென்ட்னா வந்துடுவான். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஜென்ரலி நம்மளை பற்றி கேட்டால் நம்ம வந்து நல்ல பையன், வெரி ஒபீடியன் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் கூட இருக்க யாராச்சும் வலிச்சு கேட்டால் தான் தெரியும் நீங்கள் எப்படி அப்படின்ட்டு. அக்கா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? 1990 இருக்கோம். டைம் மிஷின் மூலமா மறுபடியும் ஆன் பண்ண போறேன். நம்ம டிராவல் பண்ணி அங்க போயிருக்கோம். இப்போ வேற ஒரு காலத்துக்கு போறோம். போய்டுவோமா? சொல்லுங்க. இந்த தடவை சுவிட்ச் நீ போடுறியா? சீப்பா நானே போட்டுறேன். 2015 இந்த ஆண்டுல வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆண்டுன்னு சொல்லலாம். குறிப்பா உங்களுக்கு 4 திரைப்படங்கள், சூப்பரான படங்கள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் ஞாபகம் இருக்கா? யா. ஸோ எப்படி இருந்தது அப்போ? அது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது என்னன்னா 3 வருஷமா படமே வரல. ஓகே. அது யாருக்குமே தெரியாது. அது வந்து தெரியாத ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, 3 இயர்ஸ். அதுதான் எனக்கு லேர்னிங். ஸோ இந்த 2015 இயர் வந்து என்னுடைய பெஸ்ட் இயராக இருக்கணும்னு நானே முடிவு பண்ணேன். அதுவாக வரல. ஏன்னா அது அந்த 3 வருஷத்துடைய பெயினுடைய ரிசல்ட் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இயர் வந்து மறக்க முடியாத வேற லெவல், வேற லெவல். நைஸ். எஸ், இந்த 4 படங்களையும் நீங்கள் ஒரே வருஷத்தில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த 4 படமுமே வந்து செம்ம ஹிட்டாக இருந்தது. பட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன். தனியாக ஒருவனை வந்து சீரியஸாகவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தெரிய வச்சுது. ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். சொல்லிகிட்டே போகலாம். அந்த படம் வந்து எனக்கு எப்படி ஒரு 3 வருஷமோ பெயினில், அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 3 வருஷம். ஏன்னா அவர் வந்துட்டு அது வரைக்கும் ரீமேக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. பட் அவர் வந்து எப்படின்னு எனக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும். அவருடைய டிஎஃப்டி ஃபில்மே அவ்வளோ அழகான ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி எதுக்கு வெறும் ரீமேக்ஸே பண்ணிவிட்டு அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணாமல் இருக்கார், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அவர் பிச்சுட்டு வந்தார். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, வாடா பண்ணலான்டா அப்படின்னு. ஸோ நான் அந்த ஒரு படத்தை வந்து என்னுடைய சக்ஸஸாகவே நான் பார்க்கவே இல்லை. நான் என்றைக்குமே எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் தேவை. எனக்கு எப்படி ஒரு 2015 அவருக்கு ஒரு இயர் அது. ஸோ 2 பேருக்கும் ஒன்றா அமைஞ்ச ஒரு அந்த இயர் தான் 2015. அண்ட் தனி ஒருவன் பர்டிகுலர்லி என்னுடைய சக்ஸஸை அவர் எவ்ரி இயர் ரசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவருடைய சக்ஸஸை நான் முழு மனசாக ரசித்தது வந்து தனி ஒருவன் படத்தில் தான். நம்ம அடுத்த ஒரு இயருக்குள்ளே போகிறோம். ஆமாம், இந்த சுவிட்ச் அமுத்துறோம். சுவிட்ச் வந்துச்சு. ரெடி? ஐ கரெக்ட். 2019 என்ன ஞாபகம் வருது? சுத்தமா ஏதோ ஞாபகம், கொரோனா தான் ஞாபகம். ஏன்னா நீங்க கோமால இருந்தீங்க. ஓ, என்ன ஒரு புத்திசாலித்தனம். நைஸ் நைஸ். கோமாளி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் வந்து ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஒரு 24 இயர்ஸ் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவரை நம்பி ஒரு மூவி கொடுத்து அந்த மூவியை சக்ஸஸும் கொடுத்துருக்கீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பாடியோட ஷேப்பாக இருக்கட்டும், அதை நீங்கள் கோமாவில் இருந்து அப்புறம் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் அப்புறம் ஒரு நார்மலாக வருவீங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ அந்த திரைப்படம் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம். ஏன்னா நான் வந்து ஒரு
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யங் டைரக்டர் பிரதீப். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கான ஒரு ஸ்பேஸில் ஒன்று பண்ணியிருந்தார். அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சொன்னேன், இதில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணு, இல்லை மைனஸ் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு சொன்னேன் நான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணார். யூஸ்வலாக அது ஹீரோ பண்ணுற படம் கிடையாது. அது வந்து யார் பண்ணுவான் அப்படின்றது எனக்கும் தெரியாது. அப்போ நான் யோசித்தேன், ஹீரோ தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றலாம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் கோமாளி வந்து அதில் நீங்கள் பார்த்தா எந்த ஒரு ஹீரோயிசமான சீன்ஸோ ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி பில்டப்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட கோமாளின்னு பேரே நான் தான் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் அந்த படம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சீன்ஸ் ஹீரோஸ்க்கு வரும் இல்லையா ஒரு படத்தில், அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. யோகி பாபு இல்லாத சீன்ஸில் நான் இல்லவே இல்லை. அந்த படமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷனில் தான் போயிட்டுருக்கும்.